ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோ தான். இதில் வந்து குமிழி வச்சுருக்கேன் கீழே பேஸில். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா, இது ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஆரஞ்சு வித் வயலட் கலரில் போட்டிருக்கேன். அதே மாதிரி மாடல் தான் இந்த கூடையும். இதோட மெஷர்மெண்ட்லாம் நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன். 8 அடிக்கு மேலே, அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோவில் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். பிங்க்கில் வந்து, அதாவது இது ராணி ரோஸுன்னு சொல்லுவோம் இதை வந்து 2, 4, 6, 8, 10, 12, 14 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து 2 ஜாயின் பண்ணியிருக்கேன். பேஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 2 ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேஸில் 2 ஜாயின் பண்ணியிருக்கேன். இது 2, இதுக்கு மேலே 3 ஒயர் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லோவில். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரே ஒரு ரோ வந்து எல்லோவில் வச்சுருப்பேன். திருப்பி 2, திருப்பி 3 எல்லோ அப்படி மாற்றிருப்பேன். பேஸ் வந்து இதுதான் பேஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம கீழே குமிழி வச்சுருக்கேன். ஏன்னா இது பெரிய கூடன்றதுனால கொஞ்சம் குமிழி வச்சா கீழே நல்லா நிற்கும். இது பார்த்திங்கன்னா தெரியும். இது உங்களுக்கு அகலமும் வந்து நல்லா தாராளமாக இருக்கும். இது குமிழி வந்து வைக்கிறது எப்படின்னா, இது நடுவில் ஒரு பட்டன் மாதிரி வரும். இது மாதிரி பட்டன் வரும். இதை வந்து நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு இது 2 சைடும் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இதுதான் வந்து குமிழியோட இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி க்ராஸாக வச்சுட்டு எங்கே ஃபிட் பண்ணணுமோ அங்கே ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணி இந்த 2 பக்கமும் நம்ம இப்படி மடித்து விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுன்னு நின்றுடும். ஆணி வச்சும் இது சுற்றி வச்சும் அடிக்கலாம். இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் நல்லா தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு 5 பக்கம் வச்சுருக்கேன். பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராளமாக இருக்கும். ஹைட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த ஹைட்டாக வந்திருக்கு. இதுக்கு வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா ஹேண்டில் நான் வந்து முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். இது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். கூடைகள் ப்ளேலிஸ்ட் ஹேண்டிலில் பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து கொஞ்சம் லென்த்தாக வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி நான் வந்து இந்த மாடல் பண்ணதுனால இது ஹைட் வச்சுருக்கேன். போன வீடியோ போட்டது சின்னது, ஏன்னா வந்து அது கூட வந்து ப்ராடாக போட்டதுனால அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஹேண்டில் நமக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து நான் உள்ளே இருக்க வந்து ஒயரு 4 ஒயர் வந்து 6 அடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஏன்னா உள்ளக்க நம்ம சொருகுவோம்ல, இந்த இடத்துல சொருகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இங்கேருந்து நம்ம எடுத்து பண்ண வேண்டியது தான். ஒரு எல்லோ கலர் ஒயரை வச்சு நான் இதை வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல்ன்ற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்னொரு மாடல் நான் பண்ணலை, அதை கூட இதுதான் இதே மாதிரி கூட தான் இதுவும் இது பார்த்தாவே தெரியும். இது நின்றுச்சுன்னா ஹைட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி பேஸும் பார்த்திங்கன்னா அதே இது தான் மெஷர்மெண்ட் போட்டிருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு மாடல் கூட. இது பிங்க் வித் ராணி ரோஸு. ஸோ இந்த குமிழி வச்சு இது காட்டுறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.